வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/4/2026 சித்திரை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும். பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள். பணவரவில் இருந்த சங்கடங்கள் தீரும். தெய்வ தரிசனங்கள் ஏற்படும். எந்தவித பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செல்லக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஆத்ம ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது மனதில் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது மிதனத்திற்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமான ஒரு நல்ல பணவரவு ஏற்படக்குது. மனதில் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். திட்டமிட்டு செய்த காரியங்கள், திட்டமிடாத செய்த காரியங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவு, தொழில், நட்பு எல்லா விதத்திலும் தடைகள் இருந்தால் தடைகள் தவிடுபொடியாக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள். யோக பலத்தை அதிகமாக நம்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியாராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு மனசஞ்சலங்கள் திடீரென்று யாராவது மூலியமாக ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும், யாரிடத்திலும் எந்த விதமான கலந்துரையாடல் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக நம்பக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடக்கி வாசிப்பது நன்மைகளை ஏற்படுத்தலாம். தொழிலில் அலைச்சல்கள் காணப்பட்டாலும் அதை அழட்டிக்கொள்ளாமல் இருப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உறவு முறையில் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது
யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அசையாமசையா பொருள் சேர்க்கை, வீடு முதலீடுகளுக்கு உகந்த நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது இழுபறியாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில், புதிய பழக்க வழக்கத்தில், அண்டை அயலார்ட்டு விஷயத்தில், பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தாய்வழி உறவு, தந்தை வழியுடன் மனம் விட்டு பேசுவதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் காணப்பட்டாலும் வாகனங்களிலும் குடும்ப விஷயத்திலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். அந்யோன்யத்தில் குறைபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் இழுபறியாக சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே அனைத்தும் ஏற்றும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.